சம்பாரிச்ச காசெல்லாம் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்க கொடுத்துட்டு இப்படிக்கா வந்து சவாரி வச்சிருக்காங்க. அவங்க பின்னால் வெயிட் பண்ணிருக்காங்க எல்லாரும் லேடிஸு. ஒரு அடி அச்சேன், அச்சு முன்னே அவன் மூக்கில் வாயில் ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்து மேடம் மேடம் ஆட்டோ பேக்கா வேலண்டைன்ஸ் டேவா ப்ரொபோசல் பண்ணுறேன். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நோ யூஸ் ஓலா, ஊபர், ரேப்பிடோ எந்த ஆப்பையுமே யூஸ் பண்ணாமல் 30 நாளைக்கு 60,000 எப்படி சம்பாதிக்கிறது சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 23. சரி வாங்க, இன்றைக்கி ஆல்ரெடி சவாரி வச்சுருக்காங்க. அவங்க பின்னால் வெயிட் பண்ணிருக்காங்க எல்லாரும் லேடிஸு. இப்போ அவங்கள தான் கூட்டிட்டு போனோம். அப்படிக்கா அப்போ வீடியோ பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட வீடியோ பண்ணலாமான்னு ஒன்றும் கேட்கல. அவங்க ஃப்ரெண்டை யாரையோ ஆட்டோ ஏற்றி விட்டா அதுக்கப்புறம் நான் வர அவங்க ஜேபி நகரில் ட்ராப் பண்ணணுமா. அவங்க ஜேபி நகரில் ட்ராப் பண்ணுறப்போ அவங்க கூட வீடியோ பண்ணலாம். சரி வாங்க, டே 23 நம்ம எவ்வளோ அன் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. பசங்க விட்டாங்க போயின்னு இருக்காங்க பாருங்கள். அவங்க ஒருத்த பையன் தருறானா, அக்கா தம்பி 2 பேர் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூல் பேர் ஹோலி சர்ச் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல். இப்போ தான் நம்ம அங்கே அவங்கள விட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அண்ணாங்க கிடைச்சாங்க. அவங்கள நம்ம வாசன் சர்க்கிள்லேருந்து எங்கள் மகளிர் ஃபிஸ்காஸில் ட்ராப் பண்ணோம். அது நம்மளுக்கு 70 ரூபா கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படிமா. ஹாய் மச்சேஸ், நம்மளும் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சத்தியமாக தெரியல. இன்றைக்கி இப்போ என்ன சொல்லணும்னு இருக்கேன், ஸ்டேஷனுக்கு போயிட்டு சம்பாரிச்ச காசெல்லாம் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்க கொடுத்துட்டு இப்படிக்கா வந்து இந்த ஒரு கஸ்டமர் விஜயநகருக்கு போனோம். நாங்கள் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க 70 ரூபா கொடுத்தாங்க. இப்போ வீடியோ பண்ணுங்க. ஏன்டா வைக்க என்னாச்சு, ஸ்டேஷனுக்கு போயிட்டாண்டா 3000 ரூபா கேட்குறீங்க. நான் ஒரு மெஜிஸ்டிக்கில் ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்கள உட்கார வச்சுக்கின்னு எனக்கு ரூட் தெரில. அவங்க என்ன சொன்னாங்க, சரி மேப் பார்க்குறேன் போ அப்படின்ட்டு. அவங்க மேப் பார்த்தாங்க, நானும் கரெக்டாக போயின்னு இருந்தேன். டக்குன்னு ஒரு இடத்துல லெஃப்ட் எடுந்தாங்க. அது ஒன்றுமே எனக்கும் தெரில, ஏன்னா நான் மேப் பார்த்து போயின்னு இருக்கேன், எனக்கு ரூட் தெரியலையா. அவங்க லெஃப்ட் எடுமுன்னா சரி மேப்பில் கரெக்டாக தான் காமிக்கும் சொல்லிட்டு லெஃப்ட் எடுத்தேன். லெஃப்ட்டு கூட ஃபுல்லாக எடுக்கல, லைட்டாக அப்படி ஹேண்டில் திருப்பி பிரேக் வச்சு அதெல்லாம் முன்னாடி ஒருத்தவங்க. அவன் இது ஒன்றுமே காண்டும் நிம்ம அம்மன்னா கையா கரெக்டாக பார்த்துட்டு வரணும் தானே அப்படின்னா மாதிரி. நான் கரெக்டாக மாத்தாடி ப்ரோ, சரி தமிழே பேசுகிறேன், கரெக்டாக பேசுங்க ப்ரோ, இந்த மாதிரி அம்மா பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க, எனக்கு தெரியல மேப் பார்த்து வந்திருக்கேன், மேப்பில் லெஃப்ட்டில் காமிச்சுன்னு இருக்கு, நான் லெஃப்ட்டில் போயிருக்கேன் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் பேசினே இருந்தாங்களா. நான் அவங்க அம்மா அப்படின்னு சொன்னோம்னா எனக்கும் உங்கள் அம்மாலாம் சொல்ல வரும், உங்கள் அம்மா அண்ணா அப்படின்னு நான் சொன்னேன்னா. அதுக்கப்புறமா அவன் இண்டிகா சைடில் வந்துட்டு பேசினே இருந்தான். டக்குன்னு எனக்கு ஒரு அடி அடிச்சிட்டான். ஒரு அடி அடிச்சோம்னா எனக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. தெரில மேப்பில் காமிச்சுன்னு வந்தோம், பேசினுக்கிறப்போ கெட்ட பேசல, அம்மா பற்றிலாம் பேசிட்டு ஒரு அடி அச்சுமுன்னே எனக்கும் வந்து நானும் ரிவர்ஸ் ஒரு அடி அடித்தேன். அச்சுமுன்னே அவன் மூக்கில் வாயில் ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்தமுன்னே அவங்க ஒய்ஃப் வந்தாங்களா, என் ஹஸ்பண்டுக்கே நீ ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே வந்து வண்டி சாவி பிடுங்க வரப்போ நான் வண்டி சாவி பிடிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டுன்னு அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 3 பில்டிங் தள்ளலாம், அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷனு. எனக்கு பாருங்கள் எப்படி இருக்குது டைமு. அவங்க அப்படியே அவங்க ஒய்ஃப் அங்கே போய்ட்டு போலீஸ்காரை கூட்டின்னு வந்துட்டாங்க. கூட்டின்னு வந்தோடனே அவங்க ஸ்டேஷனில் கூட்டின்னு போயிட்டு எதுக்கு நீ அவங்களுக்கு வச்ச ஃபஸ்ட்டு அவங்க தான் என்ன அடித்தாங்க, கெட்ட பேசில் திட்டினாங்க, அவங்க அச்சிருந்தாலும் தான் நானும் ரிவர்ஸ் வச்சேன், அவங்களுக்கு ரத்தம் வந்துச்சு அப்படின்னு. நீ அச்சிருந்த தப்பு, அவங்க அச்சிருந்தாலும் அவங்களுக்கு தெரியல, நான் அச்சிருந்து போது தான் அவங்களுக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு அடிச்சிருந்தாலும் தான் நான் ரிட்டர்ன் அவங்களுக்கு அடித்தேன், அவங்க அடிக்காமல் தான் நான் எதுக்கு அடிக்கணும் அவங்கள. அவங்க அடித்து ஸ்டேஷனுக்கு போய் அவங்க யாரோ கவர்மெண்ட் எம்ப்ளாயெலாம் தெரியுமா, அவங்க கூட படித்தவங்க எங்கள் ரிலேஷனு அப்படி இப்படின்னு ஏதோ பெரிய தலைன்னு நினைக்கிறாங்க. லாஸ்ட்டில் அம்மா பேசி அவங்க வர போயிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் பண்ணிடணும்னு இருக்காங்க. அதில் இல்லாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐயோ சேலஞ்ச் பண்ணுற டைமில் என்னடா இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த சோதனை அப்படின்னு நினச்சிக்கின்னு பரவாயில்ல ஆகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ எங்கள் அண்ணாக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அண்ணா வந்து எங்கே இருக்குது கிட்ட அங்கேருந்து கணேஷ்ன்ட்டு எங்கள் அண்ணா பேர் அவன் வந்து அதுக்கப்புறம் போலீஸ்கார்கிட்ட பேசி அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்தாங்க. அவங்க வீட்டே கொஞ்சம் அப்புறம் போலீஸ்கார் சார் என்ன சொல்யூஷன் இல்லை சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க உனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, யார் நீ அடிச்சோ அவங்ககிட்ட பேசி கம்ப்ளைண்ட் வாபஸ் அவங்க வழி, அப்போ தான் உனக்கு வாங்க ரைட்டு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கெஞ்சி இது மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன், நீ நடிச்சோம்னா எனக்கு கோவம் வந்துச்சு, கோவத்தில் ஏதோ தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் ஆகாமல் அப்புறமா போலீஸ்கார் அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஏதோ படிக்கிற பையன் ஏதோ பண்ணினாக்கா தெரியாமல் அடிச்சிட்டான், விடுங்க சும்மா லைஃப் கால் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லி அதுக்கப்புறமா அவங்க கேஸ் வாங்கி அவங்க போயிட்டு மேலே போலீஸ்காருக்கு தெரியல இல்லையா, காசு கொடுத்து தான் ஆகணும். அவங்க 10,000 ரூபா கேட்டாங்க. 10,000 ரூபாய் இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 700 ரூபாய் என்ன பண்ணேன். அந்த காசு அது கூட எக்ஸ்ட்ரா எங்கள் அண்ணா ஒரு 2000 ரூபா அனுப்புனாங்க. அந்த 2000 ரூபாலாம் போட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு 3000 ரூபா கொடுத்துட்டு ஆட்டோ எடுத்துன்னு வந்துன்னு இருக்கேன்.
ஒரே ஒரு செகண்ட் விக்கி கோவப்பட்டிருந்துக்கு 3000 ரூபாய் லாஸ். அவனுக்கு பாவம் அந்த அங்கிள் பிளட்டு முடிஞ்சது. ஒரே ஒரு அடி தான் ப்ரோ அச்சனே, ஜாஸ்தி கூட அடியில். ஒரே ஒரு பஞ்சு அச்சு டிவல் செத்தேன். இப்போ திரும்பி பார்க்கறதுக்குள்ள மூக்கில் பலபலம் ரத்தம், டிஷர்ட்லாம் ரத்தம் வச்சு அந்த அண்ணாவுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் பேஜாராகிடுச்சு, என்னடா இருக்கு அப்படின்ட்டு. சரி ஓகே, எல்லாம் நன்மைக்கே எப்படியோ வெளியே வந்தோம்னே நம்மளுக்கு ஆர்டர் வச்சாங்க, நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதனால தான் நம்ம ஆண்டி வந்தோம்னே 70 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்கள சேர்ந்து விட்டுருக்கேன். சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு எதனா கஸ்டமர் கச்சா கண்டினியூ பண்ணுறோம். ஓகே அம்மா சந்தியா, இந்த வீடியோ பார்த்துன்னு இருப்பேன், அம்மாவுக்கு சொல்லிட்டு போகிறேன் ப்ளீஸ். இன்னொன்று, இந்த வீடியோ யாருனா எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்துருந்தாங்களோ ப்ளீஸ் இந்த இருந்தெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லாதீங்க. ஏன்னா நான் வேலை விட்டுட்டு வந்து ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் என்னை திட்டின்னு இருந்தாங்க. இன்னும் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா நீ ஆட்டோவே ஓட்டாது ஃபஸ்ட்டு விடுன்னு சொல்லிட்டு சேலஞ்சில் பார்த்துட்டு நிற்க வச்சுருவாங்க அப்புறமா. ஆனால் என்ன நடந்தாலும் அந்த சேலஞ்செலாம் விட மாட்டேன், கம்ப்ளீட் பண்ணுவேன். சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே சரி வாங்க முன்னால் போகலாம். ஹாய் மச்சீஸ், அப்படியே போய் இங்கே மெசேஜ்க்கு வந்தேன். மேடம் ஆட்டோ பேக்கா? வேணும் ப்ரோ, ஆட்டோ பேக்கா ப்ரோ? அவங்களுக்கு ஆட்டோ வேணுமா? சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு எதனா கஸ்டமர் கச்சா கண்டினியூ பண்ணுறோம். ஓகே என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, ஆட்டோ தேடி தான் ஆகும். அங்கே டைம் வேஸ்ட் ஆகாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஹாய் மச்சீஸ், இப்போ தான் இங்கே ஒரு ஆண்டி ட்ராப் பண்ணுவோமா, ஆண்டி பிகா உள்ளே போயிட்டாங்க, அவங்க போயின்னு இருக்காங்க பாருங்க, அவங்க தான். ஓகே நம்ம ஆண்டி 80 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கச்சா கம்மி நம்ம அப்படியே அங்கே முன்னால் வந்து நம்ம சரி கச்சாங்க. அவங்க எங்கள் சேட்டலைட் கிட்ட ட்ராப் பண்ணோம். ஹாய் சிஸ்டர், నిన్నే వ్యాలంటైన్స్ డే అಲ್ವಾ, ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಪ್ರಪೋಸಲ್ ಬಂತು? ಒಂದು 25 ರೂಪಾಯಿ. நம்மளுக்கு ரொம்ப லாங் ஒரு கஸ்டமர் கிடைச்சாங்களா, காலையிலேருந்து ஸ்டேஷன்லாம் போயிட்டு கிடைச்சாங்க. அப்போ எப்படியோ டாக்டர் அச்சீவ் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ வந்து 1000 ரூபாய் பேசியிருக்காங்க. போய் என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா பார்க்கலாம். வீடு இங்கே பொறுப்பேஷன் இருக்கா, வீடு கட்டி இருக்கிறதுனால கிரகப்பிரவேசத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க முச்சு நண்டுமல் தெரியும் எங்கேருந்து கூப்பிட்டு போய் எங்கேன்னு கொண்டு வந்து அங்கேயே விட்டுருந்தாங்க. வீட்டுக்கிட்ட தான் இருக்குது, விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். வர வேலை ஆட்டோ செல்ஃபாக மாட்டேங்குது, டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இருட்டு வேறு சுற்றி யாருமே இல்லை, என்ன பண்ணுறது. நம்ம ஓம் நம சிவாயா சிவப்பா அப்படின்னு தள்ளி ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஓட்டின்னு வந்தேன். போகிறப்ப எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணாங்க. வீட்டாண்ட ஒரு அது பண்ணிட்டு நாளைக்கு காத்தால எப்படியே விட்டு திரும்ப சரி பண்ணிட்டு. சரி ஓகே, எவ்வளோ அர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், உங்களுக்கு காசு கொடுத்துட்டு மேலே. ஓகே நம்ம டே 23 எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2280 ரூபா. சரி 290 ரூபா, 10 ரூபா கம்மின்னு நினைக்கிறேன். நேற்று அந்த மாதிரிலாம் ஆகி லாஸ்ட்டில் அந்த கஸ்டமர் 1000 ரூபா கொடுத்த கஸ்டமர் நேற்று கிடைக்காம இருந்தாங்கன்னா நேற்று வெறும் 1300 ரூபா 1500 ரூபா தான் இருக்கும். எப்போ கடவுள் மாதிரி அவங்க கிடைச்சாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, டே 24 மீட் பண்ணுறோம். ஓகே.